மேகதாட்டு அணை கட்டும் முயற்சிக்கு எதிராக திமுக எம்பிக்கள் குரல் எழுப்புவார்கள் என்று திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக எம்பிக்கள் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். மேகதாட்டு அணை கட்டும் முயற்சிக்கு எதிராக திமுக எம்பிக்கள் குரல் எழுப்புவார்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக எம்பிக்களோடு இணைய வழியில் ஆலோசனை நடத்தினார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். அதில் மேகதாட்டு அணை கட்டும் முயற்சிக்கு எதிராக திமுக எம்பிக்கள் குரல் எழுப்புவார்கள் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். ஒன்றிய அரசு கொண்டுவரும் எந்த புதிய சட்டமாக இருந்தாலும் மாநில உரிமையை திமுக பாதுகாக்கும். தமிழ்நாட்டு மக்களின் மனச்சாட்சியாய் திமுக எம்பிக்கள் ஒவ்வொருவரும் செயல்படுவார்கள் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், எம்பிக்கள் கூட்டத்திற்கு பிறகு மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தற்போது லண்டனில் இருந்து திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார். வரக்கூடிய 20ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடரில் எழுப்பக்கூடிய கேள்விகள் தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், திட்டங்கள் குறித்து பேச வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. குறிப்பாக மேகதாது அணை கட்டக்கூடிய நடவடிக்கை முயற்சிகளுக்கு எதிராக காவிரியில் தமிழ்நாட்டுக்கான நியாயமான உரிமையை கிடைப்பதற்கான நடவடிக்கையில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். மத்திய அரசு எந்த புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதில் மாநில உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் இந்த கூட்டத்தொடரில் இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மிக முக்கியமாக மேகதாது அணை கட்டக்கூடிய நடவடிக்கையில் தமிழ்நாட்டினுடைய உரிமை எதுவும் பறிபோகாமல் இருப்பதற்கான அனைத்து விதமான முயற்சியும் நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலுவாக குரல் எழுப்ப வேண்டும், தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார திட்டங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்ற போன்ற அறிவுறுத்தல்களை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.